நாங்க எப்பவுமே சங்கீதா அவங்களோட கையில தான் சாப்பிடுவோம், அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்க. பிரபல நடிகை இப்ப அவங்களுடைய திருமண செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பிக் பாஸ் ரித்திகா அவங்களுடைய திருமண புகைப்படங்கள், அதாவது மாப்பிள்ளை புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவங்களும் அவங்களுடைய மனைவி அவங்களும் சமீபத்துல நடந்த திருமண விழாவில் தனித்தனியே கலந்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களா, பேசிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள், கிசுகிசுகள், செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்துல இப்ப வரைக்குமே பரவிக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்கள பத்தி இப்ப பிரீத்தி அவங்க ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க பேசும்போது எப்பவுமே வீட்டுல சங்கீதா அவங்க தான் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிக்கடி மீட் பண்றது விஜய் வீட்டுல, அங்க போனா வகை வகையான சாப்பாடு இருக்கும். அவங்க சமைக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனைவி சங்கீதா இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிரீத்தி அவங்க சொன்ன இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா விஜய் அவருக்கு என்ன வகையான உணவு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளினி கேள்வி கேட்டதுக்கு விஜய் அவருக்கு எப்பவுமே மட்டன் பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் அவரு சொல்லியிருப்பாரு. பிரியாணி தான் எப்பவுமே விரும்பி சாப்பிடுவாராம் விஜய் அவரும். அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த வீடியோ தாங்க வைரல் ஆயிட்டு இருக்கு. சங்கீதா அவங்க விஜய் அவருக்காக பார்த்து பார்த்து எப்பவுமே சமைச்சு கொடுப்பாங்களாம். இப்படி எல்லாம் காதலோட இருக்க அவங்கள போய் பிரிஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு வதந்திகள் பரப்புறது நியாயமா அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தானியா ரவிச்சந்திரன் அவங்க இப்ப அவங்களுடைய திருமண விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இவங்க கருப்பன் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சாங்க, நல்ல வரவேற்பு கிடைச்சது. தெலுங்குலையும் படங்கள் நடிச்சிருக்காங்க, சூப்பர் ஹிட் ஆச்சு. நெஞ்சுக்கு நீதி, மாயோன், ட்ரிகர், அகிலன் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இவங்க குடும்ப பெண் மாதிரி கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறதுனால நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். சிங்கிளா இருந்த தானியா அவங்க இப்ப தன்னோட வாழ்க்கை துணையை தேர்வு பண்ணிட்டாங்க. பென்ஸ் பட ஒளிப்பதிவாளர் கௌதம் அப்படிங்கிறவங்களை தான் இவங்க திருமணம் பண்ணிக்க இருக்காங்களாம். தன்னோட வருங்கால கணவரோட புகைப்படத்தை பதிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப திருமணம் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரித்திகா அவங்களும் திருமண விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படத்துல ஜோடியா நடிச்சு பிரபலமானாங்க கலையரசன் அவருக்கு. அதுக்கப்புறம் கபாலி, இருமுகன் நிறைய படத்துல நடிச்சாங்க. சமீபத்துல 11 படத்திலயும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. படங்களை தாண்டி விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது நல்ல வரவேற்பு இவங்களுக்கு. இவங்க இப்ப பிஸியா இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில இப்ப இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. வருங்கால கணவரோட புகைப்படத்தை பதிவிச்சிருக்காங்க. ஆனா ரித்திகா அவங்களுடைய மாப்பிள்ளையோட ஃபேஸ் பிளர் பண்ணி இருக்கு. யார் இவரு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நியூஸ் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நீண்ட நாள் நண்பர் வினோத் லட்சுமணன் அப்படின்னு சொல்றாங்க. அவரை தான் இவங்க காதலிச்சிருக்காங்க, அவர் கூட தான் திருமணம் நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.